ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம டிஃப்ரெண்டான எங்கள் அம்மா ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு வைப்போம். இப்போ நம்ம தாளித்து வைக்கிறோம். அப்போ எல்லாம் கரைச்சி விட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒரு 100 கிராம் தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி வேறு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். புளியை கரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு 2 3 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா அதில் பிணைஞ்சு விட்ருவோம். குழம்புல எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் பிணைஞ்சு விட்டுக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்குவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்குவோம். ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பூண்டை இடித்து போட்டுக்குவோம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்க தக்காளி தோலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். நம்ம மீன் மண்டை, வால், துண்டு எல்லாமே ஒன்றா போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அப்புறம் நல்லா கமகமாக நல்லா வாசமாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான எங்கள் அம்மா காலத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்குறோம். சட்டியை துறைக்கில் கமகமாக நல்லா வாசமாக இருக்கும். நல்லா எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.